இந்த மாதத்துக்கான மளிகை பொருள் பார்த்தீங்கன்னா வாங்கி 4-5 நாள் ஆகுது. நானும் இப்போ எடுத்து வைக்கலாம், அப்போ எடுத்து வைக்கலாம், சரி நாளைக்கு எடுத்து வைக்கலாம்னு இழுத்து இழுத்தே 4-5 நாள் கிட்ட ஆயிடுச்சு. இதுக்கு மேலே எடுத்து வைக்காம இருந்தால் வீட்டில் இருக்க எறும்பெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பிரித்து மேய ஆரம்பிச்சிடும். அப்புறம் நமக்கு மிச்சம் மீதி தான் கிடைக்குன்னு இன்றைக்கி எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் பார்த்தீங்கன்னா மளிகை பொருளை வாங்குறதுக்கு ஒரு சில டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவேன். அதை ஃபாலோ பண்ணுறதால பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய பணம் மிச்சம் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் பணத்தை மிச்சப்படுத்தலாம். நான் எப்போ பார்த்தீங்கன்னா இந்த காஃபி பொடிலாம் ஃபஸ்ட்லாம் இந்த பாட்டிலில் தான் வாங்கிட்டு இருந்தேன். இந்த பாட்டில் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அதோட ப்ரைஸும் ஜாஸ்தி, குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்குது. அதுக்கு பதிலாக இந்த ₹2 பாக்கெட் வாங்கி யூஸ் பண்ணி பார்ப்போமேன்னு பார்க்க ஆரம்பித்தாங்க. இந்த ₹2 பாக்கெட் பார்த்தீங்கன்னா ₹40 வாங்கி இந்த பாட்டிலில் ஃபில் பண்ணி பார்த்தேன். இதுலேயே இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா 3/4 அளவுக்கு ஃபில் ஆகிடுச்சு இந்த ₹2 பாக்கெட்டே. ஆனால் இந்த பாட்டிலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹130, வெறும் 45 கிராம் தான். ஆனால் இந்த ₹2 பாக்கெட்டு ₹40 வாங்கினாலே 3/4 ஃபில் ஆகுது. அப்புறம் குவான்டிட்டி அதிகமாக கிடைக்கும், ப்ரைஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கிறதுனால நான் இந்த மெத்தடை யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். பாட்டில் வாங்காத விட்டுட்டேன். அதேமாதிரி இந்த டீ தூள் பார்த்தீங்கன்னா இதே சேம் மெத்தட் தான். இந்த ₹5 பாக்கெட் ₹2 பாக்கெட் இருக்கு இல்லையா, அந்த ₹10 பாக்கெட்டில் அதை வாங்கி ஃபில் பண்ணி வச்சுப்பேன். கரெக்டாக ஒரு மாதமும் வரும், அதுக்கு எக்ஸ்ட்ராவும் வரும். அடுத்த மாதம் வாங்கும்போது கொஞ்சம் கம்மியாக வாங்கிப்பேன். நீங்களும் இந்த மெத்தடை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதேமாதிரி இந்த ஷாம்பு இருக்குது இல்லையா, அந்த ஷாம்பு நான் பாட்டிலில் எப்போவுமே வாங்க மாட்டேன். இந்த ₹1 பாக்கெட் இருக்கு இல்லையா, ₹1 சேஷையில் கிடைக்கும், அதுவே வாங்கி வச்சுப்பேன். அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஷாம்புலாம் நம்ம பாட்டில் யூஸ் பண்ணும்போது அளவு தெரியாமல் அதிகமாக ஊற்றி யூஸ் பண்ண ஆரம்பிச்சுன்னா அப்புறம் சீக்கிரம் கல்யாணம் திரும்ப வாங்குற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ₹1 ₹2 பாக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட் 2 பாக்கெட் எடுத்தோமா யூஸ் பண்ணாமான்னு இருக்கும். நம்ம அந்த மணி சேவிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த மசாலா பாக்கெட்னா பெரிய பெரிய பாக்கெட்டில் வாங்கும்போது ₹10 ₹12 பாக்கெட் தான் வாங்குவேன். இந்த சாம்பார் பொடி மட்டும் எக்ஸ்ட்ரா நமக்கு தேவைப்படுன்றதில் அது கொஞ்சம் அதிகமாக வாங்கிப்போம். அதேமாதிரி நம்ம எப்போ வாங்குற இந்த பருப்பு வகையெல்லாம் இருக்கு இல்லையா, கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, கொண்டக்கடலை 1/4 கிலோ வாங்கிட்டு லாஸ்ட் மந்த் வாங்குறதுல ஏதாவது பேலன்ஸ் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக வாங்கிப்பேன். ஃபுல்லாக கல்யாணத்தில் அதுவே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிப்பேன். இந்த பருப்பு பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு, சக்கரை இந்த விலை இருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்ம ரேஷனில் வாங்குறதுனால அதெல்லாம் இந்த மளிகை கடையில் நான் வாங்குறதே கிடையாது. இந்தமாரி துணி துவைக்க ₹10 சோப்பு, பாத்திரம் துவைக்க ₹5 சோப்பு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையவே மணி சேவிங் பண்ணலாம். பெருசு வாங்குறத விட சின்ன சின்ன இந்த மாதிரி வாங்கிட்டோன்னா நம்ம கண்டிப்பாக மணி சேவிங் பண்ணலாம். நம்ம எப்போவும் பார்த்திங்கன்னா இந்த மளிகை பொருளாக வாங்குறதுக்கு நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே மளிகை கடை இருக்குது இல்லையா, அதை சூஸ் பண்ணுறது பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா பார்த்திங்கன்னா நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே ப்ரைஸ் ஜாஸ்தியாகவும் இருக்கும். நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் பண்ணி நிறைய பொருளை பார்த்துட்டு ஆசையாக வாங்கி போய்ட்டோம், பில்லும் அதிகமாக எகிரிடும். அதுக்கு பதிலாக இந்த மளிகை கடையை சின்ன சின்ன மளிகை கடையை சூஸ் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். இந்த ஹேண்ட் வாஷ் பார்த்தீங்கன்னா இதோட ஒரு பாக்கெட் பார்த்தீங்கன்னா ₹10 தான். இதே நான் ஃபஸ்ட்டு பாட்டிலில் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது பாட்டிலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹99. அதுக்கு பதில் இந்த ₹30 பாக்கெட் 3 வாங்கினாலே போதும், எனக்கு ஒரு மாதம் ஃபுல்லாகவே வரும். இந்த மணி சேர்க்கும் ₹70 கிட்ட மிச்சம் ஆகுது. எப்போவுமே மளிகை ஜாமான் வாங்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிச்சனை ஒரு ரவுண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படி ரவுண்ட் அடிக்கிறதுனால பேலன்ஸ் போன மாதம் வந்து என்னெல்லாம் மிச்சம் இருக்கோ அதை பார்த்துட்டு நோட் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வாங்குறதுல மணி சேவிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பண்ணலாம். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ